ஏலத்தோட்ட விவசாயிகள் இப்போ புதுசாக காடு வாங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ணன் தான் மருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ விவசாயிகள் கொஞ்சம் பரவாயில்லாமல் நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ கம்ப்ளைண்ட்டாக இது இருக்கான்னு சொல்லி அண்ணன் பார்க்க வந்திருக்காரு. இப்போ அவர்கிட்ட மருந்து வாங்கி இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. செடிகள்லாம் இன்னும் பிரச்சனை இல்லாமல் நல்லா கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அண்ணன் வந்து நம்ம விவசாயி சுருளிப்பட்டி. பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பேர் வந்து வீரகுமார். தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கருணாபுரம். நம்ம வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு வருஷமாக வந்துட்டு இந்த ஃபீல்டு நம்ம தான் பார்க்குறோம். அண்ணன் காலை வந்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா செடியெலாம் வந்து சிம்பிளாக இல்லாமல் வந்து ரொம்ப வந்து செடியெலாம் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷம் ஆச்சு. நல்லா செடி கண்டிஷனை கொண்டு வந்து சிம்பிள் டெவலப்மெண்ட்டை வந்து நல்லா க்ரோத்தாக நம்ம நல்லா கொண்டு வந்திருக்கோம். அதுவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சரத்தில் வந்து நல்லா காய் செட்டிங் வந்து நல்லா கொண்டு வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா ஈல்டு எடுத்துருக்காங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் டெவலப்மெண்ட் நல்லா கொண்டு வந்து காய் செட்டிங்கி நல்லா கொண்டு வந்து ஏற்றி நிப்பாட்டி வச்சுருக்கோம். வர சீசனுக்கு அண்ணனுக்கு நல்லாவே இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக நம்ம கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோனியன்ஸ் கண்டென்ட் வந்து நம்ம ஏற்றி கொடுக்கணும். காடோவிட்டா இந்த மாதிரி கண்டென்ட்டில் வந்து காம்பினேஷன் 19-19 சீவிடு கண்டென்ட்டு, அமினாசிட் இந்த மாதிரி கண்டென்ட்டில் வந்து நம்ம கொடுத்து செடி வந்து கொண்டு வந்திருக்கோம். செடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனஸாக வந்து நல்லா கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம். சிம்பிள் டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது. அண்ணனுக்கு வந்து நல்லா திருப்தியாக இருக்குது. இன்னும் மறுபடியும் இந்த வருஷம் வந்து நம்மளோட எய்ம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு வந்துட்டு ஒரு ஏக்கரை வந்து 800 கிலோ சரக்கு வந்து எடுத்து கொடுக்குறது தான் நம்மளோட எய்மேவு. நாங்கள் வந்து கட்டாயமாக அண்ணனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எடுத்து கொடுப்போம். இதுதான் எங்களுடைய லட்சியம்.